சுமார் 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்குகிறோம். இந்த ஆண்டு நம்மளோட மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலையும் சுமார் 10,000 மரக்கன்றுகள் நடவு பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம். அதோட தொடக்கம் தான் இன்னைக்கு நம்ம பள்ளியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் இதை தொடங்கி வைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். மிஸ்டர் குபேந்திரன் சார் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மரக்கன்றுகள் நடணும், சரிங்களா? ஸோ இது மிகப்பெரிய இலக்கு. உண்மையிலேயே இந்த இலக்குக்காகவே இவங்களை நம்ம பாராட்டணும். ஒரு நல்ல கரவொலி கொடுத்துருங்க. மாவட்ட கல்வி அலுவலர்கள் மிஸ்டர் குபேந்திரன் சாரை வந்து பாராட்டும் விதமாக சாதனை அளிக்கிறார்கள், சரிங்களா? அது பெரிய விஷயம். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் புவி வெப்பமாதல் வந்து மிக வேகமாக நடந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து சூழ்நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளான முயற்சி அப்படின்றது மரக்கன்றுகளை நடுறதோட அதை சரியாக பராமரிக்கணும், சரிங்களா? இங்கே உங்கள் பள்ளியில் இன்னைக்கு மரக்கன்று நடுறதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் அவங்களோட. இந்த மரக்கன்றுகளை நட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒப்படைக்க போகிறோம், சரிங்களா? ஸோ உங்களுடைய பேரை அந்த மரக்கன்றுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் இந்த பள்ளி வளாகத்தில் இருக்கிற வரைக்கும் தினமும் அந்த மரக்கன்றை பராமரிக்கணும். பராமரிச்சிடலாமா? அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்கள் எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கான சப்போர்ட்டும் வந்து நம்ம பள்ளி அளவுலையும் அதே மாதிரி என்ஜிஓஸ் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கன்சர்னோட நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல செயல்படணும். அதே மாதிரி உங்களை சார்ந்தவங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதோட முக்கியத்துவத்தையும் மரம் நடுறதுக்காகவும் அதை வளர்க்கறதுக்காகவும் எவ்வளோ எஃபர்ட் ஸ்கூல்லையும் எடுக்கிறாங்க, நம்மளும் கோஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க வந்து எல்லார்கிட்டையும் விதைக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறப்பான நிகழ்வுக்கு என்னை அழைத்ததற்காக பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு நம்மளோட மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள்லையும் சுமார் 10,000 மரக்கன்றுகள் நடவு பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம். அதோட தொடக்கம் தான் இன்னைக்கு நம்ம பள்ளியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட இலக்கு
1 கோடி மரக்கன்றுகள் மதுரையை பசுமையாக்கணுன்ற எங்களோட மிகப்பெரிய இலக்கில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைய ஒரு தருணம் ரொம்பவே மகிழ்ச்சியான தருணம். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் இதை தொடங்கி வைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். நேற்றுலேருந்து மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இந்த பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களோட இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம்தான். நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவங்க கிட்ட கேட்க போகும்போது உங்களோட வாழ்க்கையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்ன அப்படின்னு கேட்க போகும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எவ்வளவோ பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் போயிருக்கேன், எத்தனையோ நாட்டோட அதிபர்களை சந்திச்சிருக்கேன், பிரதமர்களை சந்திச்சிருக்கேன், அதெல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷம் பள்ளி மாணவர்களையும் இளைஞர்களுக்கு கூட இருக்க போகும்போது மட்டும்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மாணவர்களை நேசித்த அவரோட சிந்தனை, இந்த இந்தியாவை வல்லரசு ஆக்கணும் கனவு கண்ட அந்த நாயகனுக்கும் ஒரு பசுமை கனவு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இந்த பணியில் ஈடுபட வச்சது. கடைசியாக அவர் மறைகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் குறைந்தபட்சம் 10லேருந்து 15 மரக்கன்றுகள் நட்டு வளர்க்கணும். இதுதான் என்னோட கடைசி ஒரு ஆசை, என்னோட ஒரு பசுமை ஆசை. இதை என்னுடைய இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள் நிறைவேற்றுவாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் நான் முன்மாதிரியாக எடுத்து நம்ம மதுரையை பசுமையாக்கணுன்ற முயற்சியில் முதல் மரத்தை எடுத்து நட ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம பண்ண போகிற இந்த மரங்கள், இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் பண்ண போகிற மரங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 87,000 மரக்கன்றுகள் நட்டு முடிக்க போகிறோம். இதை மேலும் இது மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற விதமாக என்னுடைய அடுத்த ஒரு சிறு ஒரு முயற்சி, நீங்கள் இந்த மரக்கன்றுகளை வாங்கிட்டு போகிற இந்த மாணவர்கள் இதை வளர்த்து இதை இன்னும் அடுத்த வருஷம் இதே ஒரு அகாடமிக் ஆரம்பிக்க போகும்போது இதை வளர்த்து காட்டுற, நல்லபடியாக வளர்த்து இது காட்டுற மாணவர்களுக்கு எங்களோட இளம் மக்கள் இயக்கம் சார்பாக சுமார் 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்குகிறோம். இது மாணவர்களுக்கும் அந்த மாணவரை ஊக்குவிக்கிற ஆசிரியருக்கும் இந்த பரிசு வழங்கப்படுகிறது. உங்களோட முயற்சி கண்டிப்பாக எடுப்பீங்க. இது ஒரு எங்களோட ஒரு சிறு முயற்சி தான். இது ஒரு ஊக்குவிக்கிற விதமாக கண்டிப்பாக மாணவர்கள் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு எங்களோட டிஷர்ட்லேயே அதான் இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட உண்மையான சேமிப்பு காசோ பணமோ பெரிய பெரிய வீடோ காரோ கிடையாது. இயற்கையை பாதுகாக்கிறோன்றது தான் நம்மளோட முக்கியமான ஒரு வேலையாக இருக்கணும். பார்த்துருப்பீங்க இல்லையா, இன்னைக்கு வயநாடு நிலச்சரிவு எல்லாருமே பார்த்துருப்போம். மிகப்பெரிய ஒரு அழிவு, எல்லாம் இயற்கை பேரிடர்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த இயற்கையை அழிச்சதோட விளைவு தான் இவ்வளோ பெரிய ஒரு நிலச்சரிவை சந்திச்சிருந்திருக்கோம். அங்கே அந்த மண்ணை தாங்கி நிற்கக்கூடிய மரங்கள், அந்த மண்ணுக்கு ஏற்ற மரங்கள் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய நிலச்சரிவு நடந்திருக்காது. எத்தனை பேர் ஒரு 10 நாள் கழித்து ஒரு வீட்டை உடைச்சி எடுக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 பேருமே இறந்துட்டாங்க. அந்த வீட்டை உடைச்சி அதை ரெஸ்கியூ பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி நிறையா நகைகள், அவ்வளோ பணம், எதுவும் இருந்தும் அங்கே யாருமே அதை அனுபவிக்கிறதுக்கு யாருமே இங்கே உயிரோட இல்லை. அப்போ எதை பாதுகாத்திருந்திருக்கணும்? இயற்கையை பாதுகாத்திருந்தா இந்த அழிவு வந்திருக்காது. அந்த ஒரு ஸ்கூல் கிட்டத்தட்ட ஒரு 75 முதல் 80 மாணவர்கள் படித்த ஒரு ஸ்கூலே தரமட்டம் ஆயிடுச்சு. அந்த ஸ்கூலில் எந்த மாணவர்களுமே இல்லை. அவங்க இருக்காங்களா, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ என்னதான் கல்வி, நம்மளோட கல்வி வேலை எல்லாத்தையும் தாண்டி இயற்கை தான் முதன்மை. இயற்கையை காத்தா மட்டும்தான் இங்கே நம்ம உயிரோடே வாழ முடியும். அதுக்கப்புறம் தான் இங்கே நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் டாக்டர் படிச்சிருக்கேன், எல்லாருமே இயற்கைக்கு முன்னாடி சமந்தான். இயற்கையை பாதுகாத்தா மட்டும்தான் இங்கே நம்ம வாழவே முடியும். அதை இந்த அடுத்த தலைமுறை புரிஞ்சுக்கணும். குறிப்பாக என்னோட தம்பி தங்கைகள், உங்களை நம்பி தான் இவ்வளோ பெரிய முயற்சியை நான் எடுத்திருக்கேன். எல்லாம் செய்யலாமா? கண்டிப்பாக நம்ம மரம் வளர்க்கலாம்ல, இயற்கையை பாதுகாக்கலாம்ல. இந்த வாய்ப்பு அளித்ததற்கு பள்ளிக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
எங்க மரம் எங்க மதுரை நாங்க தான் இதை மாத்துறோம். நாங்க ஏன் இந்த பணியில ஈடுபடுறோம்னா இது எங்க மதுரை, இது எங்க மரம், எங்க மதுரையை நாங்க தான் பசுமையா மாத்துவோம்.